எப்படி வாழ போகிறோம், எல்லாருக்குள்ளுமே எதிர்காலத்தை குறித்த பயம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே. நான் இருக்கிறேன் உயிரோட, எதுக்கு பயப்படுற? அல்லேலூயா. பஞ்ச காலத்திலும் போஷிப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன். எல்லாரும் வேலை இழந்தாலும் உங்களுக்கு மட்டும் வேலை இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அவர் சொல்ல, நான் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். எல்லாருடைய நிலத்திலும் பஞ்சத்தினால மழை இல்லாம பயிர் விளைச்சல் இல்ல. ஈசாக்குடைய நிலத்துல மாத்திரம் 100 மேனி பயிர் விளைகிறது. 100 மடங்கு ஆசீர்வாதம் அறுவடை எப்படி வருகிறது? ஈசாக்கோடு இருந்த கர்த்தர் பெரியவர். எதிர்காலத்து குறித்து பயப்படாத. வாலிபர்களுக்கு பயம். நம்ம என்னதான் படிச்சாலும் கடைசியில நீட்டு தேர்வுன்னு ஒண்ணு கொண்டு வச்சு அவங்க ஆளுதான் வெற்றி பெற வைக்கிறாங்க. நமக்கு இல்ல, நம்ம எல்லாம் படிச்சு முன்னுக்கு வர விட மாட்டாங்க. சிஸ்டெல்லாம் மாறுது. அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம்னு வச்சு நம்மளை படிச்சு முன்னேற விடாதபடி என்னெல்லாம் உண்டு அதெல்லாம் சட்டங்களாக வந்து கொண்டே இருக்குது. எப்படி வாழ போகிறோம், எப்படி படிக்க போகிறோம், எப்படி வியாபாரம் செய்ய போகிறோம், எப்படி நம்முடைய தொழிலை நடத்த போகிறோம், பல பயம், எதிர்காலத்தை குறித்த பயம். இந்த வியாதி வந்துட்டு சுகமாகுமா? இது கொடிய வியாதின்றாங்களே, இதுல லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இந்த வியாதி வரும்னு டாக்டர் சொல்லித்தான் முடிஞ்சிருக்காத. அவ்வளவுதான். லட்சத்துல ஒருவருக்கு தான் இந்த வியாதி வருமா? அவ்வளவுதான். கேன்சர் மாதிரி இருக்குன்னு சொன்னா அவ்வளவுதான். கேன்சரா? அதுல பாதி உயிர் சிலருக்கு போயிருது. பயம். கேன்சர்னா என்ன? லட்சத்துல ஒருத்தருக்கு இந்த வியாதினா என்ன? அந்த லட்சத்துல ஒரு ஆளை குணமாக்க இயேசுவால முடியாதா? முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை வாழ வைக்கிறவர் இயேசு. அவரால் முடியும். உயிர்த்தெழுந்த இயேசு வந்து நின்றா போதாங்க, அற்புதம் நடக்கும்.